தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக. போகி பண்டிகை காரணமாக சென்னையில் கடுமையாக புகை மூட்டம் நிலவிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் 8 விமானங்கள் தாமதமாக ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் 10 விமானங்கள் தாமதமாக இயக்கப்படுவதாகவும் சென்னை விமான நிலைய நிர்வாகம் தகவல் ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் தாயுமானவன் வழங்கிட கேட்கலாம். தாயுமானவன், முழு விவரங்கள் என பதிவு பண்ணுங்க. போகி பண்டிகை காரணமாக சென்னை மாநகரம் முழுவதுமே காலை முதல் பனிமூட்டத்தோடு புகைமூட்டமும் கலந்திருப்பதால காட்சி திறன் என்பது கடுமையா பாதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில இன்று காலை 6:30 மணி நிலவரப்படி விமான நிலையத்துல 600 மீட்டராக இருந்த கண்களுக்கு புலப்படும் நிலை, அதாவது காட்சி திறன் என்பது தற்போது 300 மீட்டராக குறைந்திருப்பதால அதிகாலை முதல் பேருந்துகள், ரயில்கள் மற்றும் விமானங்கள் இயக்குவதில் சவால் என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒரு சூழல தான் போகி பண்டிகை புகைமூட்டம் பணியின் காரணமாக சென்னை விமான நிலையத்துல காற்றுல அடர்ந்த புகை கண்களுக்கு புலப்படாத சூழல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 8 விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் 7 விமானங்களுடைய நேரம் என்பது மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாகவும் 10 விமானங்கள் தாமதமாக இயக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பா சென்னை விமான நிலையத்தை சுற்றி இருக்கக்கூடிய மீனம்பாக்கம், கவுல் பஜார், புலிச்செலூர், பம்மல், அனகாபுத்தூர், தலைப்பாக்கம், மணப்பாக்கம், நந்தம்பாக்கம், பரங்கிமலை, பழவந்தாங்கல் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் போகி பண்டிகையொட்டி பொருட்கள் எரித்ததன் காரணமாக கடுமையான புகைமூட்டம் நிலவுவதால முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அந்த விமான சேவை என்பது தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் ஒரு சில இடங்கள்ல விமான சேவை என்பது பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில சென்னையிலிருந்து மும்பை, டெல்லி, புனே, கோவை செல்லக்கூடிய விமானம் என 4 புறப்படும் விமானங்களும், சென்னையிலிருந்து டெல்லி, மும்பை, புனே, கோவை என 4 வருகை தரும் விமானங்களும் என 8 விமான சேவை ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் விஜயவாடா, தூத்துக்குடி, அபுதாபி, பக்ரைன், மலேசியா உள்ளிட்ட நாடுகளுக்கு செல்லக்கூடிய 7 விமானங்களுடைய நேரம் என்பது மாற்றியமைக்கப்பட்டிருப்பதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். தமிழ்நாட்டின் வளர்ச்சிப் பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விடமாட்டோம், வெல்வோம் ஒன்றாக.